என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, நீ இத்தனை நாளா ஜெபிக்கிறாய், ஆனா பதில் வரலையா? நான் ஜெபிக்கிறேன், ஆனா சிலருக்கு மட்டும் பதில் கிடைக்குதே என்ற கேள்வி உன் மனசுக்குள்ள இருக்கா? இன்னைக்கு அதற்கான பதிலை தேவனுடைய வார்த்தை நமக்கே சொல்லுது. எலியா ஜெபித்தான். அவருடைய ஜெபத்துக்கு தேவன் உடனே பதில் கொடுத்தார். அப்போ கேள்வி இதுதான், எலியா எப்படி ஜெபித்தான்? முதல்ல ஒன்று, எலியா ஜெபம் ஒரு சடங்கு இல்லை. அவன் உதடுகளால் மட்டும் ஜெபிக்கல, அவன் இதயத்தோடு ஜெபித்தான். நாம பல நேரம் சொல்றோம், கர்த்தாவே கர்த்தாவே, ஆனா மனசு எங்கோ ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா எலியா அப்படி செய்யல. அவன் ஜெபிக்கும் போது அவனுடைய முழு கவனம் தேவனிடத்தில்தான். தேவன் இதயத்தை பார்க்கிறவர், வார்த்தையின் அழகை பார்க்கிறவர் அல்ல. இரண்டாவது, எலியா தனக்கு மகிமை தேடல. அவன் சொல்லல, நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் ஜெபித்தால் அக்கினி இறங்கும் என்று. அவன் சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீரே தேவன் என்று இன்று ஜனங்கள் அறியும்படி செய்யும். அவன் ஜெபம் தேவனுடைய மகிமைக்காக இருந்தது. நாம ஜெபிக்கிறதெல்லாம் எனக்கு எனக்கு என்று மட்டும் இருந்தால் பதில் தாமதமாகலாம். ஆனா தேவனுடைய சித்தத்துக்காக ஜெபம் எழும்பும்போது வானம் திறக்கும். மூன்றாவது, எலியா விசுவாசத்தோடு ஜெபித்தான். மழை இல்லாத காலம், வானம் இரும்பு போல மூடியிருந்தது. ஆனா எலியா சொன்னான், மழை வரும். அவன் ஒரு முறை ஜெபிச்சு நிறுத்தல, 7 முறை ஜெபித்தான். ஒவ்வொரு முறை இன்னும் எதுவும் தெரியல என்றாலும் அவன் நம்பிக்கையை விடல. சகோதரனே, சகோதரியே, ஒரே முறை ஜெபிச்சுட்டு தேவன் பதில் தரல,